சார், மீண்டும் 2 வழக்குகள் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது மீண்டும் 2 வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர் மேல வந்துட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வழக்குகள் போடுறது சரியான விஷயம்? உப்பத்து என்ன தண்ணி குடிக்கணும்லம்மா. உண்மையிலே சவுக்கு சங்கர் கைது பண்ணணும்னு சொன்னால் பல முறை தனிப்பட்ட முறையில் குடும்பத்தையே கூட சாடி இருக்கிறாரு. அவங்க முதலமைச்சர் துணைவியார் கோயிலுக்கு போது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தனிப்பட்ட தொழில்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் கையாளாகாத முதலமைச்சர் சொல்லிட்டு 100 முறையாவது பேசியிருப்பார். தினமும் திமுக அரசை சாடுவதையே ஒரு தன்னுடைய ஒரு முழு தொழிலாக பண்ணிட்டு இருந்தார். 3 நேர தொழிலாக. கொண்டுட்டு வந்த வாகனம் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனது கூட பிளானிங் தான். இந்த விபத்தே பார்த்தீங்கன்னா ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, இது சினிமா இல்லை, இது நிஜம். ஓட்டுநருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அவர் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியராக தான் இருப்பார். தனியார் வாகனமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு சரி அப்படியே கூட இருக்கட்டும், அங்கேயே ஒரு மனிதர் தான் ஓட்டுறாரு. அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கு உயிர் இருக்குது. ஆமா சார், இப்ப அட்வொகேட் சொல்லியிருக்காரு அவர் 10 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, லெஃப்ட் கை ஃபிராக்சர் ஆயி. ஆமா, இவர் 10 பேர் சேர்ந்து அடிக்கிறதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கம்மா. இவருன்னா சிவாஜி படத்தில் வர ரஜினிகாந்த் பாருங்க. சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேட்டி கொடுத்துருந்தாரா, இல்லை சவுக்கு சங்கர் போய் பார்த்துட்டு வந்த அட்வொகேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திகில் கதை மாதிரி சொல்கிறார். சிவாஜி படத்தை பாதி ஒரு அரையும் குறையுமா பார்த்துட்டு அவங்க அட்வொகேட் அதான் பேசுகிறார். ஸ்டாலின் குடும்பம் கொள்ளையடிக்க சவுக்கு மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் பொய் வழக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் உள்ள கொண்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா இவர் கண்ணை கட்டிட்டு பிளாஸ்டிக் பைப்பில் பார்த்தீங்கன்னா அடிச்சாங்கன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? படமா, சினிமாவா இது? ஏற்கனவே இவரே வழக்கறிஞரே சொல்றாரு, அந்த கையில் ஏற்கனவே ஸ்டீல் பிளேட் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி வாகனம் மோதல் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு போது பார்த்தீங்கன்னா ஒரு அதில் கூட தள்ளு முள்ளில் கூட ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் விபத்து ஏற்பட்டதுக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கு காரணமே இப்போ நான் கேட்குறேன், வாகனம் மோதனத்துக்கு ஆதாரமாக காட்டுங்க, சிசிடிவி கேமரா காட்டுறீங்கல்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் அடிச்சதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. ஃபோட்டோ காட்டும் போதே மீசையை முறுக்கத்தை காட்டுறோமா? சாதாரணமாக அந்த உட்கார வச்சிருக்கிறாங்க ஸ்டேஷனில், அவர் மீசையை முறுக்கிறத காட்டணுமா இல்லையா? இங்கே மீசை வச்சவங்க எல்லாமே வீரன்கள்லாம் கிடையாது. பூனை கூட மீசை இருக்குது. இது தனி மனிதனுடைய ஆட்டிடியூட். ஊடக சுதந்திரம் இருக்குதுன்றதுக்காகவே நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லாரையும் பேச முடியாதுல்ல. எத்தனை முறை பார்த்தீங்கன்னா கையாளாகாத முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் அப்படி பேச முடியுமா? ஜெயலலிதா பேசியிருப்பாங்களா? கலைஞர் இருந்தாலும் கூட நடக்கிறது வேற. ஆனால் இவங்க சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு ஓவராக பேசுறீங்க. அங்கே இங்கே கடிச்சு, ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, அந்த லெவலில் கேட்டால் இப்போ போலீஸ் அதிகாரிகள் கை வைக்கும் போது அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. வணக்கம் சார். மீண்டும் 2 வழக்குகள் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது மீண்டும் 2 வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அவர் மேல பிடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு வழக்குகள் போடுறது சரியான விஷயம்? இப்போதைக்கு 5 வழக்குகள் போடப்பட்டிருக்கு. உப்பத்து என்ன தண்ணி குடிக்கணும்லம்மா. சார், இன்னொரு கேள்வியுமே இருக்கு. ஒரு பெண் காவலரை தப்பா பேசுறதுக்காக அவர் பிடிச்சிருக்காங்க, ஓகே ஃபைன், அது ஓகே சார். அந்த தமிழக முன்னேற்ற படை அவங்களும் அவங்க பேர் இது என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பொதுவாக சொல்கிறேன். இப்போ திமுக அரசு வழக்கு பதிவு பண்ணதா அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்தோம். இல்லை, திமுக அரசு பண்ணல. திமுக அரசில் இருக்கிற அதிகாரிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த அதிகாரிகள் தரப்பில் வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்ற பார்வை தான் இருந்தது. திமுக அரசுக்கு உண்மையிலேயே இவரை கைது செய்யணுன்ற எண்ணம் இருந்தாக்கா அப்போ அந்த அதிகாரிகள் இதை பண்றாங்க. இல்லை, அப்படிதான் பார்க்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி முதலமைச்சரை கடுமையான விமர்சனங்களும் வச்சார். உண்மையிலேயே சவுக்கு சங்கர் கைது பண்ணணும்னு சொன்னால் பல முறை தனிப்பட்ட முறையில் குடும்பத்தையே கூட சாடி இருக்கிறாரு. அவங்க முதலமைச்சர் துணைவியார் கோயிலுக்கு போது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தனிப்பட்ட தொழில்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் கையாளாகாத முதலமைச்சர் சொல்லிட்டு 100 முறையாவது பேசியிருப்பார். தினமும் திமுக அரசை சாடுவதையே ஒரு தன்னுடைய ஒரு முழு தொழிலாக பண்ணிட்டு இருந்தார். 3 நேர தொழிலாக. அப்போல்லாம் அவங்க பண்ணியிருக்கலாம், அப்போ பண்ணலை. அதுக்கு பிறகு இப்போ அதிகாரிகள் சாடின பிறகு வழக்கு அவர் மேலே பதிவு செய்யணும்னா அப்போ அதிகாரிகள் தான் இதை ஒரு வேளை காயப்பட்டு முதலமைச்சர்கிட்ட அனுமதி, ஏன்னா உள்துறை அவர்கிட்ட இருக்கிறதுனால
ஒரு பொதுவாக வந்து இது மாதிரி ஒரு பிரபலமானவர்கள் அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சவாலாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கத்துலனா ஒரு ஒப்புதல் கூட கேட்டு இருக்கலாம் முதலமைச்சர்கிட்ட. ஒரு சமிக்கை வந்த பிறகு கூட பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் திமுக அரசுக்கு பெருசாக அதில் ஆர்வம் கிடையாது. இவர் மேலே நடவடிக்கை எடுத்துல அதிகாரிகள் தான் எடுத்தாங்கன்ற பார்வை தான் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து வழக்குகள் பார்க்கும்போது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா வீரலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எப்படி வராங்க இதெல்லாம் பார்க்கும்போது வீரலட்சுமி வந்து அப்போ இதுக்குள்ளே இது உள்ளே வராங்கன்னா அவங்க எந்த வகையில் பாதிக்கப்பட்டாங்க, அவங்க என்ன வந்து புகார் கொடுத்துருக்காங்க பேசிக்கிறாங்க சார். அவர் கொண்டுட்டு வந்த வாகனம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனது கூட வந்து பிளானிங் தான். இல்லை இது நான் என்ன சொல்கிறேன்னா தெரியாத விஷயங்கள் இல்லை இப்போது நான் ஒரு விஷயம் நல்லா போகிறேன். இவர் வந்து இவர் கைது செய்யப்பட்டு இவர் வந்து கொண்டு போகிறாங்க. என்ன வழக்கில் கொண்டு போகிறாங்கன்னா கஞ்சா அவருடைய அலுவலகத்தில் அவர் தங்கியிருந்த இடத்துல அவர் கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோமா? பார்க்கல. போலீஸ் சொல்கிறது தான் நம்ம நம்புகிறோம். சரிங்களா? இத்தனை கிராம் சொன்னாங்க, நம்ம எடை போட்டு பார்த்தோமா? கஞ்சாவை பார்க்கல. ஆனால் சில காட்சிகள் பார்க்கும்போது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த கஞ்சா வழக்குன்றதே ஒரு ஃபேக்காக தான் இருக்கும், அது புனையப்பட்ட வழக்காக இருக்குன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. நிச்சயமாக அது வந்து உண்மை இருக்காது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு லாஜிக் இருக்கலாமா? இப்போது ஒருத்தர் இவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் கைது செய்யப்படுவார்னு அவர் உறுதியாக அவருக்கு தெரிகிற பட்சத்தில் அவர் சென்னையிலேருந்து தேனியில் போய் தங்கியிருக்கிறார். அப்போது இவரை கைது செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும் போது அப்போ இல்லை அப்போல்லாம் அந்த கஞ்சா யாருக்காக வச்சுருந்தார் அவர்? நான் கேட்க கஞ்சா யாராவது வச்சுருப்பாங்களா அந்த சூழ்நிலை? இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே ஓடிட்டு இருக்கிறாரு, அவரை தேடுறாங்க, அவர் கூட்டாளிகள் வந்து கைது செய்யப்படுறாங்கன்னும் போது அவருடைய சகாக்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க, அவருடைய வந்து சவுக்கு மீடியாவை வந்து சுற்றி வளைக்கப்படுது. இப்படிலாம் இருக்கும்போது அவர் தப்பிச்சு ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கும்போது அங்கே வந்து கஞ்சா வச்சுருப்பாரா? இது ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக. எங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு வந்து இடிக்குது இந்த இடத்துல, நம்ப முடியல ஒன்று. அதுக்கு பிறகு இப்போ இதை சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, இது சினிமா இல்லை, இது நிஜம். ஓட்டுநருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அவர் வந்து காவல்துறையில் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியராக தான் இருப்பார், தனியார் வாகனமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு சரி அப்படியே கூட இருக்கட்டும், அங்கேயே ஒரு மனிதர் தான் ஓட்டுறாரு, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கு உயிர் இருக்குது. அதுக்கு பிறகு அது வந்து சவுக்கு சங்கர் மட்டுமே அதில் ட்ராவல் பண்ணல, இன்னும் சில போலீஸ் அதிகாரிகள். அப்போது ஒரு விபத்து வந்து நடக்கும்போது ஃபேப்ரிகேட் பண்ணது, அதாவது திட்டமிட்டு வந்து இது வந்து விபத்து வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த வாகனம் இப்போ அந்த ஸ்பாட்டில் இருந்தால் தான் நம்ம எதுவுமே உறுதியாக சொல்ல முடியும், எந்த மாதிரியான சூழ்நிலை அந்த விபத்து நடந்ததுன்னு சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இதுவரையிலும் வந்து அந்த வாகனம் மோதிய வாகனம் காவல்துறை வாகனம் அல்லாத மோதியது, அந்த மோதிய வாகனம் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆச்சு, அதில் இருக்கிற டிரைவருக்கு என்ன ஆனார், பாதிப்பு யாருடைய வாகனன்றது அந்த விளக்கம்லாம் இன்னும் வரவே இல்லை. அதனால் நம்ம புறந்தள்ளிடவும் முடியல, இது வந்து திட்டமிட்டு நடந்ததுன்னு சொல்லவும் முடியல, புறந்தள்ளவும் முடியல, ஒரு டீட்டெயில் வரவே இல்லை. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கிட்ட இன்னும் வந்து இது ஒரு மர்மமாக ஒரு சந்தேகமாக பல கேள்விகள் எழுப்புற மாதிரி ஒரு காரணமாயிடுது. ஆமாம், இவர் 10 பேர் சேர்ந்து அடிக்கிறதுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கம்மா. இவர்னா சிவாஜி படத்தில் வர ரஜினிகாந்த் பாருங்க, அதெல்லாம் இங்கே நிறைய இந்த ஒட்டு மொத்தமாக நான் இந்த ஊடகங்கள் நான் சொல்கிறது, நான் யூடியூப் உட்பட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே நான் சொல்லுன்னு கேட்டேன்னா ஒரு உறுதியான தகவல் இருக்கும். பல தகவல் நீங்கள் பட்டிருப்பீங்க, காலை உடைச்சிட்டாங்கன்னு பேசுகிறாங்க, நல்லா நடந்து வராரு. கையை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க, கையை உடைக்கிறதுக்கும் கை முறிவுக்கும் சம்மந்தம் இருக்குது. சாதாரண சுளுக்கு பிடிச்சிட்டாலே நீங்கள் அந்த பேடு வந்து யூஸ் பண்ணக்கூடிய சொல்லணும், பேடு தான் நான் சொல்கிற யூஸ் பண்ணுறது ஒரு பேடு, புரியுதுங்களா? இது வந்து கேட்டால் உண்மையிலே கை ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொன்னால் மாவு கட்டு போடுவாங்க. இப்போ நான் போட்டிருந்தேன் 2 மாதம் போட்டிருந்தேன், கை கீழே விழுந்து உடஞ்சிடும் போது 2 மாதம் போட்டிருந்தேன். இன்னும் கூட எனக்கு முழு ஃபங்க்ஷன் கிடையாது தான், ஆனால் மாவு கட்டு எவ்வளோ 2.5 மாதம் போட்டிருந்தேன், உடஞ்சிடுச்சுன்னு சொன்னான். ஸோ ஃப்ராக்சர் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு கட்டு போடுவாங்க. அங்கே மாவு கட்டு போடலை, பேட் வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பேட்டி கொடுத்துருந்தாரா, இல்லை சவுக்கு சங்கர் போய் பார்த்துட்டு வந்த அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திகில் கதை மாதிரி சொல்கிறார். சிவாஜி படத்தை ஒரு அரையும் குறையுமா பார்த்துட்டு வந்து அவங்க அட்வொகேட் அதான் பேசுகிறாரு. நான் சொல்கிறது கேட்டால் அவர் சொல்கிறது எல்லாமே முழுமையாக இல்லைன்ற, நான் சொல்கிறது வந்து நம்புற மாதிரி இல்லை. இப்போ நான் கேட்குறேம்மா, நான் இப்படிமா பிரபலமான இப்போ சவுக்கு சங்கர் வந்து பிரபலமானவர், அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. அவருடைய வழக்கை வந்து உலகமே உற்று நோக்குது, மீடியா உலகமே பார்க்கும்போது இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் அதிகாரிகள் கைது செய்தது உண்மை, பொய் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனையப்பட்டதாக கூட நான் சந்தேகப்படுறேன் அந்த கஞ்சா வழக்கு.
அந்த வாகன விபத்து கூட நீங்கள் சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரை கொல்றதுக்கு சதி பண்ண மாதிரி அது எல்லாமே கூட நீங்கள் உண்மைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போன பிறகுனா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்ணை கட்டிட்டு பிளாஸ்டிக் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இருக்கா? படமா சினிமாவா இது? நான் தான் சொல்கிறேன்ல, சிலது வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஞ்சா வழக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரை நீண்ட காலம் சிறையில் வைக்கணுன்ற நோக்கத்துக்காக புனையப்பட்ட வழக்காக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது கேட்டால் இங்கே வந்து பார்த்தா விபத்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து பயணிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களான்றது 1000 கேள்விகள் இருக்குது. சரிங்களா? அது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோதிய வாகனம் குறித்து எந்த விதமான விளக்கமும் நமக்கு இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரி வந்து கேட்டால் சிறையில் வச்சு அடித்தாங்க. நீதிமன்ற காவலில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான 3rd டிகிரி டார்ச்சர்லாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் ஏதாவது முரண்பட்டுலாம் அப்படியே நான் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இவரே வழக்கறிஞரே சொல்கிறார், அந்த கையில் ஏற்கனவே ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி வாகனம் மோதல் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு போது பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து அதில் கூட தள்ளுமுள்ளில் கூட ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் விபத்து ஏற்பட்டதுக்கு அந்த மாதிரி பண்ணினதுக்கு காரணமே அவர் கை இப்போ நான் கேட்குறேன், வாகனம் மோதனத்துக்கு ஆதாரமாக காட்டுங்க, சிசிடிவி கேமரா காட்டுறீங்கல்ல, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அடித்ததுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. போலீஸ் நான் என்ன சொல்கிறேன்னா போலீஸுக்கு பாருங்க நல்லா தெரியும் இதில் வந்து போலீஸோட ரோல் இருக்குது. இவர் போலீஸோட தான் மோதினார். போலீஸ் விரோதம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இருக்குதான், ஆனால் அடித்தாங்களான்றது எப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியும்? கண்டிப்பாக இவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பேசுகிறவர் அங்கே என்ன பேசியிருப்பார்? ஒரு டிஜிபி லெவலில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஊடகத்தில் பொறுக்கின்னு பேசுகிறவர் கைது செய்யப்பட்ட போது கொண்டு போகும்போது அங்கே உள்ள ஏதாவது பேசியிருக்கலாம். அப்போ அதை மட்டும் ஒத்துப்பீங்கள்ல, அதை மறுப்பீங்களா? சவுக்கு சங்கர் உங்க உள்ள என்ன பண்ணாருன்றது யாருக்கு என்ன தெரியும்? ஃபோட்டோ காட்டும் போதே மீசையை முறுக்கிறத காட்டுறோமா? சாதாரணமாக அந்த உட்கார வச்சுருக்கிறாங்க ஸ்டேஷனில், அவர் மீசையை முறுக்கிறத காட்டணுமா இல்லையா? இங்கே மீசை வச்சவங்க எல்லாமே வந்து வீரன்கள்லாம் கிடையாது. பூனை கூட மீசை இருக்குது, புரியுதுங்களா? இந்த தனி மனிதனுடைய ஆட்டிடியூட். அங்கே அவர் உள்ளே என்ன பண்ணார் யாராவது சொல்லுவீங்களா? போலீஸ் அடித்தாங்கன்னு சொல்கிறீங்க. சவுக்கு சங்கர் வந்து சிறையில் என்ன பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? ஏன் அவரே வந்து கூட கையில் வந்து இடிச்சிக்கூடாதா? சரி நான் கேட்குறேன், போலீஸ் அடிக்கவே இல்லை, போலீஸ் என்னை வந்து அடிக்கவே இல்லை, என்னை கண்ணியமாக நடத்தினார்கள் சொல்வாரா? சொல்லுங்கள். அப்போது சவுக்கு சங்கர் என்பது ஒரு ஒட்டுமொத்த ஒரு பொய் பிண்டம் தான். அது பொய் பேசுகிறவர் தான் அவர். அவர் ஒன்றும் ஹரிச்சந்திரன் ஒன்றும் கிடையாது. அடிக்கவே இல்லைனாலும் அடித்தார் தான் சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கிடைக்கும், ஆளுங்கட்சிக்கு சிக்கல் வரும், காவல்துறைக்கு சிக்கல் வரும். அடிக்கவே இல்லைனா அடித்தார் தான் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. காவல்துறை இப்போ வழக்கறிஞர் போனார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் கிட்ட சொன்னாங்க, அவர் வந்து பிளாஸ்டிக் பைப்பால் அடித்தாங்க. எதுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார்? பிளாஸ்டிக்னாக்கா காயம் கேட்பீங்க, நீங்கள் அடித்தாங்கன்னா ஏதாவது ரத்தம் வந்ததோ அதுன்னு கேட்பீங்க. பிளாஸ்டிக் பைப்பில் அடித்தாங்கன்னா அந்த கேள்விக்கே இடமில்லாமல் போயிடும். சரிங்களா? ஏற்கனவே உடஞ்சிருந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். சரிங்களா? ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு முறியது மட்டும் கிடையாது, மேல் சதையும் கூட பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுமா இல்லை? சரிங்களா? அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா இல்லையா? அவர் வந்து பொது ஊடகத்தில் உட்காந்து ஊடகத்தை நேரடியாக சொல்லிடுறேன், ஊடகத்தை வந்து அவர் தவறாக பயன்படுத்திடுறார். ஊடகத்தை தவறாக பயன்படுத்தும் போது அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதுக்கெல்லாம் வழக்கு பதிவுனா 100 வழக்குக்கு மேலே. இது ரொம்ப குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், 5 வழக்கு. ஏன்னா அவர் பேசுனதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபர்மேஷன் ஷூட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ டிஃபேம் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கம். 1-2லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அது முதலமைச்சர், அமைச்சர், இன்னும் தனிநபர்கள், இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. தனிநபர் தாக்குதல் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிறார். அப்போ வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ பேர்கிட்ட பெட்டிஷன், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ பெட்டிஷன் வாங்கிட்டு ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை நான் நல்லா கேளுங்க, இவர் தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான். அங்கேருந்து பாயிண்ட்லாம் எடுத்து கொடுத்தவங்களாம் கூட போடணும். சரிங்களா? இப்போவே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, சவுக்கு சங்கர் இந்த மேலே வழக்கு போடும்போது ஊடக சுதந்திரம் பறிக்கப்படுது. ஊடகம் தவறாக பயன்படுத்தப்படுறது யாராவது பேசுகிறாங்களா? ஊடகம் வந்து தவறாகவும் பயன்படுத்தியிருக்கிறாரு. ஊடக சுதந்திரம் இருக்குதுன்றதுக்காகவே நீங்கள் இஷ்டத்துக்கு எல்லாரையும் பேச முடியாதுல்ல. எத்தனை முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையாளாகாத முதலமைச்சர் பேசியிருக்காரு. ஒரு முதலமைச்சர் அப்படி பேச முடியுமா? ஜெயலலிதா பேசியிருப்பாங்களா? கலைஞர் இருந்தாலும் கூட நடக்கிறது வேறு. ஆனால் இவங்க சகிப்புத்தன்மை இருக்கிறதுனால இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு ஓவராக பேசுகிறீங்க, அங்கே இங்கே கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அந்த லெவலில் இருக்குன்னா இப்போ போலீஸ் அதிகாரிகள் கை வைக்கும் போது அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க.